அனைவருக்கும் வணக்கம் மக்கள். நாம் இப்போ திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய திருநீர் அண்ணாமலையார் சன்னதி தாங்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? நட்சத்திரம் ஆரம்பிச்சிச்சிங்க. சிவலிங்கத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா தாரா பாத்திரம் வச்சு ஒரு சொட்டு தண்ணி சிவலிங்கத்து மேலே படும். அதற்கு முன்னாடி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் நடந்துச்சு. வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அக்னி நட்சத்திரோட சிறப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த குருக்களிடம் கேட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு வாங்க பார்க்கலாம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் அனைத்து சிவாலயிலையும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிட்டு தாரா பாத்திரம் வச்சு வைப்பாங்க. அதான் சுவாமி மேலே தாரா பாத்திரம் பன்னீர், விளாமிக்க வேறு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் பொடி பண்ணி பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் பண்ணி ருத்ர ஜபம், இந்த இடத்துல பஞ்சகவியை பூஜை பண்ணுவோம். காலையில் பஞ்சகவி பூஜை பண்ணி ருத்ரத்தை ஆவான் பண்ணி ருத்ர ஜபம் பண்ணி உலக க்ஷேமத்துக்காக சுவாமி கையில் வச்சு அதில் மேலே சுவாமி மேலே கம்பில் ஊற்றிடுவோம். அது சுட்டு தான் சாயந்தரம் 6 மணி வரைக்கும், காலையில் 7 மணி முதல் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த சுவாமி மேலே உருவு சொட்டால் அவரை குளிர் வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அவரை குளிர் வைக்கும்போது நம்ம உள்ளங்கள் அனைத்து மக்களின் ஜீவராசி எல்லாரையும் குளிர் வைப்பது ஐதீகம். இது அக்னி நட்சத்திரத்தை மே 4ஆம் தேதியிலேருந்து மே 28ஆம் தேதி தொடர்ந்து நடக்கும். மே 28ஆம் தேதி வரைக்கும் காலையில் 7 மணி அளவில். அதுக்கு முன்னாடி பால் பண்ணி எல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தாரா பாத்திரம் செப்பு சொம்பு பாத்திரம் மேலே பார்த்துட்டு சுவாமி மேலே அப்படியே மாட்டிட்டு போகும். அதில் அப்படியே சுட்டு தண்ணி போகும். அதில் தாரா பாத்திரம் பன்னீர், விளாமிச்ச வேறு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் எல்லாம் பண்ணி ருத்ரஜபம் பண்ணி எல்லாம் உலக க்ஷேமத்துக்காக சுவாமிக்கு இது பண்ணுவோம். இந்த நேரத்தில் அவங்களாம் முடிஞ்ச மக்கள் இந்த 28 நாள் 28ஆம் நடைபெறதா அவங்களாம் முடிஞ்ச எல்லாமே வாங்கி கொடுத்து அங்கே எல்லாம் பங்கு கொண்டு எல்லோரும் நல்லா சிறப்பாக இருக்க நாம் நேரம் அண்ணாமலையார் பார்த்துக்கிட்டோம். கோவில் சார்பாக அனைவரும் பிரார்த்தனை செய்து எல்லோரும் எல்லா சௌபாகியம் அடைய நல்லா நேரம் பார்த்துக்கணும். நம சிவாய.